ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக வெர்டிகல் மோட்ரு வந்து ஒரு இடத்துக்கு இறக்கணுங்கிறதுக்காக ஆர்டர் போட்டிருந்தோம். ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பார்சல் அனுப்பும்போது பார்சலில் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரில, எப்படி போட்டாங்கன்னு தெரில, உடஞ்சிருச்சு. இவ்வளோ மொத்த கம்பியே வந்து வளைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு மேலேருந்து கீழே போட்டுருந்துருக்காங்க போல். அது போடும்போது இந்த இடத்துல வந்து பாடியும் உடஞ்சிருச்சு. நாங்கள் அப்புறம் மோட்ரு அனுப்புனவங்கள்ட்டயே கேட்டோம். இந்த மாதிரி மோட்ரு வந்து பார்சலில் உடஞ்சிருச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வாங்கி போட்டு கேட்டோம். அவங்க உடனே சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் புதுசு ஒன்று போட்டு விட்றோம், அதை மாட்டிக்கிட்டு அதை கழட்டி அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நல்ல வேலையாக கஸ்டமருக்கு நம்ம எப்படி நம்ம இதை ரிட்டன் பார்சல் அனுப்பிவிட்டு இது பண்ணுமோ அப்படின்னு நினச்சோம். அவங்க பஸ்ஸில் கொடுத்து விட்டாங்க இதை. அதனால் எடுத்துகிட்டு அதை கழட்டிட்டு இதை வந்து அப்படியே அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். பார்சலில் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? கஸ்டமருக்கு அன்றைக்கி மோட்டரை இறக்க வேண்டியது சொல்லிட்டோம் வரோன்னு சொல்லிட்டு, டக்குன்னு பார்சலில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணவும் திரும்ப நாங்கள் கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி, இப்போதைக்கு வர முடியாது, மோட்ரு வந்து பார்சலில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் கம்பெனியில் கேட்டிருக்கோம், அவங்க வந்து மேலே இருக்கிற கவர் மட்டும் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அனுப்பினதும் மாற்றிட்டு மோட்ரு வந்து இறக்கி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களும் தெரிஞ்சவங்கிறதுனால அவங்களும் சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னொரு மோட்டருக்கு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் சரி ஓகே, ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். பஸ்ஸில் கொடுத்து விட்டாங்க, வந்துருச்சு அடுத்த நாள்லாம். அதை வாங்கி உடனே கழட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து டபுள் இம்ப்ளர். இது வந்து அந்த மோட்டர் மாட்ட வேண்டிய இடத்துல வந்து லோ வோல்டேஜ் வரும், கிட்டத்தட்ட 300க்கு கீழே போயிடும் வோல்டேஜ். அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மோட்ரு மாட்ட போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கேட்டு அவங்கள ரெடி பண்ணி தர சொல்லியிருந்தோம் கோயம்புத்தூரில். அவங்க வந்து ரெடி பண்ணி தந்தாங்க அந்த அளவுக்கு. இப்போ இந்த மோட்ரு வந்து 275 வோல்ட் வந்தாலுமே இந்த மோட்ரு வந்து ஓடும், அந்த அளவுக்கு தான் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது லோ வோல்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, அவங்க அந்த லோ வோல்டேஜில் ஓடுற அளவுக்கு மோட்ரு வந்து ரெடி பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி எனக்கும் இந்த விஷயம் இப்போ தான் ரீசெண்டாக தெரியும். அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம், அவங்க கேட்டதுக்கு சரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் லோ வோல்டேஜ் வந்து எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மோட்டர் ரெடி பண்ணி தருவாங்க. இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கொண்டு போய் மாட்டுற இடத்துல வந்து என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து அந்த இறக்கிட்டு தண்ணி எவ்வளோ வருதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன், அந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். மேபி எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அதை போடுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணோம்.